சென்னையில் உள்ள ஷாப்பிங் மாலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பிரபல வணிக வளாகமான எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், எந்த தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு? முதற்கட்ட விவரம் என்ன? சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு மால்களில் ஒன்றான EA மாலில் இன்று காலை சரியாக 8:40 மணி அளவில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக EA மாலில் இன்று காலை 8:40 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டதால் உள்ளே இருந்த ஊழியர்கள் அனைவரும் கூச்சலிட்டபடி வெளியே வந்து உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்திருக்கிறார். இதனையடுத்து திருவல்லிக்கேணி, எழும்பூர், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட 3 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 3 தீயணைப்பு வண்டிகளில் வீரர்கள் இங்கு உடனடியாக வந்து இதனையடுத்து உள்ளே சட்டத்தை அழைத்தனர். இருந்தாலுமே தற்போது மிகப்பெரிய ஒரு கரும்புகையானது உள்ளுக்குள்ளே, அதாவது இந்த மாலுக்கு உட்புறமாக சூழ்ந்திருப்பதால் அதை அடைப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மாலில் காற்றுகள் உள்ளே செல்வதற்கும் அதே போல உள்ளிருந்து காற்றானது வெளியே வருவதற்கும் மிக குறுகிய அளவில் வழிகள் இருந்து வருவதால் இதனால் உள்ளே இருக்கக்கூடிய கரும்புகையை வெளியேற்றுவதில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் நீண்ட தீவிரத்தை காட்டி வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா சாலை போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் EA மாலின் முதற்தளத்தில் இயங்கி வந்த மின் மாற்றி அறையில் அந்த வயரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாகத்தான் தற்போது தீயானது அந்த மின் அறையில் மட்டுமே எரிந்து வருவதாகவும், ஆனால் அடுத்தடுத்து துணிக்கடைகள் இருப்பதால் அங்கு பரவுவதற்கான அபாயம் இருந்து வருவதாகவும், அதனால் வீரர்கள் தற்போது 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளே சென்று தீயை அணைக்கும் பணியில் முற்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து ஊழியர்கள் அனைவருக்கும் மறு உத்தரவு வருவரை உள்ளே வருவதற்கும் அதே போன்று பொதுமக்கள் யாரும் உள்ளே வருவதற்கும் அனுமதி மொத்தமாக மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த EAவில் இருக்கக்கூடிய 4 வாசல்களும் தற்போது அடைக்கப்பட்டு அண்ணா சாலை போலீசார் முற்றிலுமாக இந்த EAவில் உள்ளே யாரும் அனுமதிக்காமல் தடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் தீயணைப்பு வீரர்கள் 30க்கும் மேற்பட்ட